தாவேக தலைவர் விஜய் வேலூரில் நடைபெற்ற நிர்வாகிகள் சந்திப்பில் ஜல்லிக்கட்டு காளையை வைத்து குட்டி கதை ஒன்றை சொன்னார். இதை பார்த்த பிக்பாஸ் ஜூலி, நீங்க சொன்ன கதையை கேட்டு உங்க ரசிகர்கள் யாராவது புல்லுக்கட்டோட போயிட போறாங்க, கொஞ்சம் பார்த்து பக்குவமா பண்ணு அண்ணே, உன் இஷ்டத்துக்கு பேசிட்டு போயிடாத என சமூக வலைதளத்தில் வீடியோ வெளியிட்டார். இதை பார்த்த விஜய் ரசிகர்கள் அந்த வீடியோவுக்கு கீழே மிகவும் மோசமான வார்த்தைகளை பயன்படுத்தி காமெண்ட் செய்தனர். இந்த நிலையில் தற்போது புதிய வீடியோ ஒன்றை ஜூலி வெளியிட்டிருக்கிறார். அதில், விஜயண்ணா, உங்க வேலூர் பரப்புரை பார்த்து அதில் ஒண்ணுமில்லை என்ற ஆதங்கத்தில் நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். உங்கள் ரசிகர்கள் என்னை எல்லா சமூக வலைத்தளங்களிலும் கடித்து வைத்துக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த மைனர் பசங்க கிட்ட முக்கால்வாசி போலி ஐடிகள் தான் இருக்கிறது. அதை வைத்துக் கொண்டுதான் அவர்கள் என்னை மிரட்டி கொண்டு இருக்கிறார்கள். விஜயண்ணா, உங்களுக்கு என்னை பழி வாங்கணும்னா நான் என் வீட்டில் இருப்பேன், இல்லைனா ஆபீஸ்ல இருப்பேன். என்னை என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா அவங்கள விட்டுடுங்க. நீங்க பனையூரை விட்டு வெளியே வரமாட்டீங்கல்ல, நானும் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன். நான் வேண்டுமானால் பனையூர் வருகிறேன். என்னை திட்டுனா என்னை திட்டுன மாதிரி தான், மக்களை திட்டுவது போல என்று யாரையும் உள்ளே இழுத்து போட மாட்டேன். ஒரு பெண்ணுக்கு சமூக வலைத்தளங்களில் எவ்வளவு மரியாதையும் மதிப்பும் பாதுகாப்பும் உங்க ரசிகர்கள் கொடுக்கிறார்கள் என்பதை இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற காமெண்ட்களை நேரம் இருந்தால் படித்து பாருங்கள் என்று பேசியிருக்கிறார். விஜயண்ணா, உங்கள் வேலூர் பரப்புரை பார்த்து அதில் எதுவும் இல்லைன்ற ஆதங்கத்தில் ஒரு வீடியோ ஒன்று போட்டேன். உங்களுடைய ரசிகர்கள், ஆமாம், அவங்க ரசிகர்கள் மட்டும்தான். ஏன்னா இன்னும் அரசியல் வயப்படலையே. அவங்க எல்லா சோஷியல் மீடியா சைட்லேயும் என்னை கடிச்சு வச்சிட்ருக்காங்க. இந்த மைனர் பசங்கக்கிட்ட இருக்கிறது முக்கால்வாசி என்னமோ ஃபேக் ப்ரொஃபைல் மட்டும்தான். அதை வச்சு தான் என்னை மிரட்டிட்டும் இருக்காங்க. அதுக்காக பயந்து நான் அந்த வீடியோவை டிலீட் பண்ணவும் மாட்டேன், என் கருத்துக்கள்லேருந்து பின்வாங்கவும் மாட்டேன். என்னை மிரட்டினா பரவாயில்ல, ஆனால் என்னை சார்ந்தவங்களையும் மிரட்டுறனால இதை சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். விஜயண்ணா, உங்களுக்கு என்ன பழி வாங்கணுன்னா நான் என் வீட்டில் இருப்பேன், இல்லைன்னா என் ஆஃபீஸில் இருப்பேன். என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனால் அவங்கள விட்டுருங்க. ஓ, நீங்கள் பனையூரை விட்டு வெளியே வர மாட்டீங்கல்ல, நான் இன்னும் உயிரோடு தான் இருக்கேன். நான் வேணா பனையூர் வரேன். என்னை திட்டின மாதிரி தான், மக்களை திட்டின மாதிரிலாம் யாரையும் உள்ளே இழுத்து போட மாட்டேன். ஒரு பெண்ணுக்கு சோஷியல் மீடியாவில் முக்கியமாக எவ்வளோ மரியாதையும் எவ்வளோ மதிப்பும் எவ்வளோ பாதுகாப்பும் உங்கள் ரசிகர்கள் மத்தியில் இருக்குன்றத அந்த வீடியோ கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனை டைம் இருந்தால் படித்து பாருங்கள்.